உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடர் மதுரை கார்மேயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை நமது ஜோதிட பூமி சேனல் வழியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நாம் காண இருப்பது ராகு கேது பயிற்சி. இந்த 2025ஆம் ஆண்டிலே வரக்கூடிய ராகு கேது பயிற்சி என்பது கொஞ்சம் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அது தமிழ் வருடம் விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 13ஆம் நாள் 26ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025 மாலை 4:28 இந்த ராகு கேது பயிற்சி என்பது நடைபெற இருக்கிறது. அந்த நேரங்களிலே அனைத்து ஸ்தலங்களிலும் உள்ள நவகிரகங்களிலே ராகு கேதுகளுக்கு சிறப்பான பூஜைகள் செய்யப்படும். அதேபோல் ராகு கேது ஸ்தலங்களிலே மிகுந்த விமர்சையாக அந்த பயிற்சி விழா கொண்டாடுவார்கள். அந்த நேரங்களிலே நீங்கள் அந்த ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்து வந்தால் இந்த ராகு கேதுனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் சரி, ராகு கேதுனால் அனைத்து ராசிகளுக்கும் வரக்கூடிய சில பிரச்சனைகளும் சரி, நிச்சயமாக உங்களுக்கு முக்கால்வாசி அளவிற்கு உங்களுக்கு பிரச்சனைகளை குறைத்து கொண்டு சிறிய பிரச்சனைகளை கொடுத்து உங்களை வழிநடத்தி விடுவார்கள். அதேபோல் நன்மைகள் என்ற வகையிலே முழுமையாக உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையிலே மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக செய்து கொடுப்பார்கள். அதனால் இந்த ராகு கேது பயிற்சி என்பது, இந்த முறை நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி என்பது மிக முக்கியமானது. காரணம், ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கு வருகிறார், கேது பகவான் சிம்ம ராசிக்கு செல்கிறார். ராகு கும்பத்திற்கும் கேது சிம்மத்திற்கும் நடைபெறக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி என்பது இப்பொழுது உள்ள காலகட்டங்களிலே மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதனால் இந்த ராகு கேது பயிற்சியை நீங்கள் கவனமாக கேட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய நற்பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் அதை சொல்லும் பொழுது நீங்கள் காது கொடுத்து கேட்டு அதை கண்டிப்பாக புரிந்து அதற்கு தக்கவாறு நடக்க வேண்டும். இவர்களுக்கு இந்த ஜோசியர்களுக்கெல்லாம் வேறு வேலையில் இதே சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களை முன்னெச்சரிக்கை செய்து வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கடமை. அதனால் கண்டிப்பாக உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முக்கியமாக நான் இருக்கிறேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு அறிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டு இப்பொழுது நமது அனைத்து ராசியினருக்கும் உள்ள இந்த ராகு கேது பயிற்சியினுடைய பலன்களை காணலாம். மேசராசி நண்பர்களுக்கு இந்த ராகு கேதுடைய பயிற்சியை நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக அந்த ராகு கேது பயிற்சி மேசராசிக்கு நன்மை செய்யுமா என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக 100க்கு 70% வரை உங்களுக்கு நிச்சயமாக நன்மை செய்ய காத்திருக்கிறது. ஏனென்றால் ராகு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார், கேது பகவான் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார். ஆனால் நிச்சயமாக இந்த 2 இடங்களுமே மேசராசிக்கு நன்மை செய்யக்கூடிய இடங்கள். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு நன்மை தான் கிடைக்கும். அதே போல் ஏற்கனவே லாபஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் அந்த வீட்டிலே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார். ஒரு ஆட்சி பலம் பெற்ற கிரகத்தோடு ராகு வந்து இணைவது என்பது நிச்சயமாக ஒரு நல்ல காரியம்தான். அதனால் நிச்சயமாக இந்த ராகுவால் உங்களுக்கு அதிக பலன் கிடைக்கப் போகிறது. இன்னொரு விஷயம் என்னவென்றால், அதாவது வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசிக்கு பயிற்சியான குரு 9ஆம் பார்வையாக ராகுவை பார்க்கிறார். இதனால் ராகுவிற்கு இன்னும் பலம் கூடுகிறது, அவர் செய்கின்ற காரியங்களுக்கு அனுமதி கிடைக்கிறது. அதனால் நிச்சயமாக இந்த மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இலக்கை கண்டிப்பாக எட்டி அடைந்து சந்தோஷம் அடையப் போகின்றீர்கள். நீங்கள் லட்சாதிபதியாக இருக்கின்றீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாகுவதற்கு இந்த 1.5 வருஷத்திற்குள்ளாகவே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் வரப்போகிறது. புதிய நண்பர்கள் மூலியமாக, புதிய தொழில் செய்பவர்கள் மூலியமாக அறிமுகமாகி அல்லது மேல் அதிகாரிகளிடத்திலே ஏதேனும் ஒரு பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு அரசு துறை சேர்ந்தவர்களிடத்திலே உங்களுக்கு புதிதாக ஒரு நற்பெயர்கள் பெறப்பட்டு அல்லது ஒரு புதிய கான்ட்ராக்டர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நிச்சயமாக நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்திற்கு செல்லக்கூடிய அதிக தனவந்தராக ஒரு பணக்காரராக மாறுவதற்கான அத்தனை விஷயமும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இப்பொழுது கிடைக்கப் போகிறது. காரணம், ராசியில் அமர்ந்திருக்கின்ற, ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற
சனியுடன் சேர்ந்த ராகு, அவர்கள் இருவருக்கும் கிடைக்கின்ற குரு பார்வை, இது மிக மிக விசேஷமான ஒரு விஷயம். எப்படிப்பட்ட தடைகளையும் விலக்கி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த மேசராசிக்காரர்கள் இதுவரை நீங்கள் கடனிலே நீங்கள் கண்டிப்பாக தத்தளித்திருப்பீர்கள். காரணம், ராசிக்கு 6ஆம் இடத்திலே கேது அமர்ந்து மற்றும் 12ஆம் இடத்திலே ராகு அமர்ந்தும் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கின்ற பொழுது ஏதேனும் ஒரு விஷயங்களுக்காக நீங்கள் நிச்சயமாக கடன்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கடன்பட்டு ஒரு காரியத்தை செய்து அந்த கடனை அடைக்க முடியாமல் நீங்கள் தவித்து வந்த காலங்கள் இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது. உங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லி நல்ல வகையிலே ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தி அந்த கடனை தீர்ப்பதற்கான ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கையிலே. அதனால் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சரி, நீங்கள் நிச்சயம் தீர்த்து விடுவீர்கள். உங்கள் சொத்துக்கள் இதுவரை விற்காமல் இருந்திருந்தால், ஏதேனும் விற்று அந்த கடனை அடைக்க வேண்டும் என்ற நிலையிலே நீங்கள் இருந்திருந்தால், நிச்சயமாக அந்த கடன்களை எல்லாம் அடைக்கப் போகிறீர்கள். காரணம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகனங்கள், சொத்துக்கள் மற்றும் வீடுகள், நிலங்கள் வாங்கக்கூடிய ஒரு இடமாக விளங்கக்கூடியது உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் வீடு. அந்த 4ஆம் வீட்டிற்கு 8லே அமர்ந்த சனி பல தடைகளை நிச்சயமாக உங்களுக்கு செய்திருப்பார். அதனால் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் நிச்சயமாகவும் ஏற்பட்டு இருக்கும். கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்கும். உங்களுக்கு ரொட்டேஷனுக்கு கொஞ்சம் பணம் தட்டுப்பாடுகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலை இப்பொழுது மாறப்போகிறது. விற்காமல் நின்றிருந்த சொத்துக்கள் எல்லாம் விற்று உங்களுக்கு பணமாக கிடைக்கப் போகிறது. அதேபோல அடகு வைத்துவிட்டு திருப்ப முடியாமல் இருக்கின்ற நகைகள், மூழ்கும் நிலையில் இருக்கின்ற நகைகள் உங்களுக்கு கண்டிப்பாக வீடு வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அதனால் நிச்சயமாக நீங்கள் இந்த மேசராசியை சார்ந்தவர்கள் முயற்சிகளை கைவிடக்கூடாது. மனதிலே தொய்வுகள் வந்துவிடக்கூடாது. ஒரு பெரிய தொழில்களிலே நீங்கள் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்ற முதலாளிகள், பல பேருக்கு வேலை கொடுத்து அந்த குடும்பத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த முதலாளிகள், வெளியிலே நீங்கள் சரியாக நடந்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ளே உங்களுக்குள்ளே பல வகையிலே மனக்கசப்புகளும் ஒரு வேதனைகளும் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தொழிலை எப்படி நாம் மீண்டும் நல்ல முறையில் நடத்தி சென்று அதை மேலே இன்னும் அதிகப்படியான ஒரு தொழிலாளர்களை வைத்து நடத்தக்கூடிய நிறுவனமாக மாற்ற முடியுமா என்ற ஒரு நிலையிலே உங்கள் சிந்தனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அவைகளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இப்பொழுது இல்லை. காரணம், எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைகெடுத்து தூக்கிவிட கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் என்பது போல ஒரு நண்பர்களோ அல்லது அரசு உதவியோ உங்களுக்கு கிடைக்கும். அல்லது உங்களது பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் மூலியமாக நிறைய பணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. காரணம், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கின்ற கேது நிச்சயமாக அந்த வகையிலே உங்களுக்கு பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களிலிருந்து உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள். அதனால் உங்கள் தொழில் நிறுவனங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக செல்லும். உங்களது வேலையாட்கள், உங்களது பணியாட்கள் உங்களுக்கு நிச்சயமாக உத்தரவாதமாக உங்களுக்கு இருந்து உங்களது நிறுவனத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார்கள். அதேபோல உங்கள் இல்லற துணை, உங்கள் கணவன் அல்லது மனைவியாக இருக்கக்கூடிய உங்களது இல்லற துணை ராசிக்கு 7ஆம் வீடு, அந்த 7ஆம் வீட்டிற்கு அதிபதியாக வழங்கக்கூடியவர் சுக்கிரன். அந்த சுக்கிரனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடியவர் ராகு. அதே நேரத்தில் அந்த 7ஆம் வீட்டில் உச்சமாகக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான். அந்த சனி பகவானோடு இந்த இணைந்திருக்கின்றார் ராகு. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு உங்களது இல்லற துணையின் மூலியமாக ஒரு நல்ல ஒரு அரிய எதிர்பாராத வகையிலே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. ஒரு நல்ல ஆலோசனைகள் மூலியமாக உங்களுக்கு நிறைய ஒரு வழிகாட்டுதல் மூலியமாக உங்களுக்கு நிறைய லாபங்களும் ஒரு பெயரும் புகழும் நீங்கள் அடையலாம். அதேபோல் மாணவ மாணவிகள் கல்வியிலே கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். உங்களது பெற்றோர்கள்
மேசராசியை சேர்ந்த ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களது பெற்றோர்களுடைய உடல் நலத்திலே நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். காரணம், ராகு என்பவர் உங்களது முன்னோர்களுக்கு, உங்களது தாத்தா அல்லது பாட்டிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர். கேதுவும் உங்கள் முன்னோர்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர். அதனால் இப்பொழுது சனியோடு இணைந்திருக்கின்றார் 4, 8ஆம் இடத்திலே. அதனால் தாயாருடைய உடல் நலத்திலே முக்கியமாக நீங்கள் கவனம் செலுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். அதேபோல் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஏதேனும் சொத்துக்களை விற்று உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வகையிலே உதவிகளாக இருப்பார்கள். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டியதாக இருந்தாலும் பயப்படும்படியாக இருக்காது. வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய ஒரு படித்த பிள்ளைகள் கல்லூரிகளுக்கு செல்லும் பொழுதோ அல்லது வேலைவாய்ப்பு, கல்லூரி முடித்துவிட்டு வேலைவாய்ப்புக்கு செல்லக்கூடிய வாலிப பிள்ளைகள் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து செல்வது உங்களுக்கு நல்லது. அதேபோல் திருமணத்திற்காக காத்திருக்கின்ற வாலிப வயது பிள்ளைகளுக்கெல்லாம் திருமண தடைகள் கண்டிப்பாக விலகுகிறது. இந்த ராகுகேது பயிற்சி என்பது உங்களது வாழ்க்கையிலே புதிய ஒரு வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல் இந்த மேசராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், நீங்கள் ஏற்கனவே திருமணமாகி குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்து வந்திருந்தால் புதிதாக ஏதேனும் ஒரு உறவு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதுவரை நீங்கள் சேமித்து வைத்த நல்ல பெயர்களை அந்த உறவால் உங்களுக்கு கெடும் என்ற ஒரு சூழ்நிலையும் இப்பொழுது இருக்கின்றது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செல்லக்கூடிய பாதை சரியானதாக இருக்கின்றதா? இதுவரை நல்ல முன்னேற்றத்தை அடைந்திருக்கின்றோம், இதை தக்க வைக்க வேண்டும். யாருடைய பேச்சையும் கேட்டு ஒரு சிறிய சிறிய ஆசைகளுக்கு நாம் ஆட்பட்டு சில விஷயங்களில் இறங்கி நம்முடைய தரத்தை குறைத்து கொள்ளக்கூடாது என்பதிலே நீங்கள் முன் உதாரணமாக கவனமாக இருந்தால் நிச்சயமாக இந்த 1.5 ஆண்டு காலம் உங்களுக்கு நல்ல வெற்றியை தந்துவிடும் என்பதை கூறுகிறேன். அதேபோல் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான காலகட்டம் 31/1/2026 அது முதல் 6/3/2026 இந்த காலகட்டம் என்பது நவாம்சத்திலே ராகு பகவான் உங்களுக்கு சுழற்சியிலே வரும்பொழுது ராகுவோடு ராகு இணைகின்றார். அப்படி ராகுவோடு ராகு இணைவது என்பதும் கேதுவோடு கேது இணைவதும் என்பதும் இந்த காலகட்டங்களிலே நிகழ்கிறது. இந்த நிகழ்வு என்பது உங்கள் இல்லத்திலே ஏதேனும் ஒரு விஷயத்திலே ஒரு பிரச்சனைகளை உருவாக்கலாம். குடும்பத்திலே இருந்து வந்த ஒரு சந்தோஷம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. வயது முதிர்ந்த முன்னோர்கள் உங்கள் வீட்டிலே இருந்தால் அவர்களுக்கு ஏதேனும் உடல்நல பாதிப்பு நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால் இந்த ஒரு காலகட்டம் என்பது நீங்கள் கவனித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். அதே போல நான் முன் கூறியது போல ஏதேனும் ஒரு வகையில் உங்களது நல்ல பெயரை அவப்பெயராக மாற்றுவதற்கான சூழ்நிலையும் இந்த காலகட்டங்களிலே நிகழும். அதனால் இந்த காலகட்டங்களிலே கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்கள் செயல்பட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு அருமையான வெற்றியை தேடித்தந்து உங்களது மிகப்பெரிய கோடீஸ்வரனாக்குவதற்கான ஒரு உத்தரவாதத்தை தந்துவிடும் என்பதை கூறுகின்றேன். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை இந்த 1.5 வருட காலத்திலே மிகுந்த ஒரு பிரகாசமான ஒரு இலக்கை எட்டும் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.